வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வாட்டர் கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ பவராக சூப்பராக அடிக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி லைட்டரை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் கன் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து தரப்போகிறேன். அதை வந்து உங்கள் முன்னாடி தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் அந்த கிஃப்ட்டு, நான் வாங்கின கிஃப்ட்டு. இந்தாங்கம்மா, இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரியா? இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பார்க்குறேங்க. இது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்டாக நான் தரப்போகிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து அம்மாவுக்கு தரேன். பாருங்க, நல்லா இருக்கா? பாருங்க, நான் அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு இதை வந்து நான் மக்கை வந்து பிரிண்ட் பண்ணது. இது சூப்பர் மாம் போட்ட மாதிரி. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணி தந்தேன். இது அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த இதை வந்து அம்மாவுக்கு கிஃப்டாக தரேன். எப்படிமா இருக்குது? இதே மாதிரி வந்து நீங்கள் மக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து நீங்கள் பிறந்தநாளுக்கு ஏதாவது கிஃப்ட் யாருக்காவது தரதாக இருக்கட்டும், அது போக டிஷர்ட்டில் வந்து பாருங்கள் நம்ம லோகோ விஜய் ஐடியாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக இருக்கட்டும். நீங்கள் எதானாலும் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா twinprint.com அங்கே போய் வந்து வாங்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக விஜய் ஐடியாஸ்ன்னு வந்து ப்ரோமோ கோட் இருக்குது. அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பர்ச்சேஸுக்கும் ஒரு கீ செயின் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அந்த கீ செயினில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன தருமோ அதை பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி ஏரியாக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அன்னைக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது போக நீங்கள் மதுரை வேறு எங்கே ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன டயத்துக்கு வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க கொரியர் சர்வீஸ் மூலமாக. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்காமா? ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காமல் twinprint.inக்கு போய் ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த செடிகளுக்குன்னா இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே இருந்தாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா 20 ரூபா அந்த மேலே ஹெட் மட்டும் வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டு தான் இருக்கும். இது இருந்தாலே போதும். நம்ம வாட்டர் கன் வந்து பவர்ஃபுல்லாக உள்ளதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஃபோர்ஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அது போக வந்து இதில் வந்து ஸ்ட்ரா மாதிரி கீழே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்தாப்புல இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கடுத்து வாட்டர் கன் வந்து ஒன்று தேவை. வாட்டர் கன் நான் சின்னதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த வாட்டர் கன்னாலும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வளைச்சி பின்னாடி வந்து ஒரு ஹோல் போட்டு இதை வந்து நம்ம வந்து பின்னாடி கூட வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வாட்டர் கன் வந்து ரெடி ஆயிரும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கன்னுக்கு பின்னாடி வந்து நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கம்பியை கூட சுட வச்சு கூட ஹோல்ஸ் வந்து ஒன்றே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மூடி மாதிரி தந்திருப்பாங்க. அது வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. அந்த மூடியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த உள்ளே விழுந்துருச்சு பார்த்திங்களா, அதுதான் அது. அந்த இதை மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிற போகிறோம். இப்போ வந்து அந்த பாருங்கள் மூடி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலில் போட்டு நம்ம வந்து சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரா வந்து எப்போனாலும் வேணாம் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த இதை வந்து நான் நல்லா சுற்றி வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா க்ளூ அப்ளை பண்ணி நான் நல்லா ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறையாவே க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து நான் லைட்டாக வந்து உணர விட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அந்த இதை ஃபிட் பண்ணிக்கலாம், அந்த இதை நம்ம ஸ்ட்ராவை. இப்போ வந்து அதுக்கடுத்து அந்த ஸ்ப்ரேயருக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்ட முளை வந்து பார்த்துக்கோங்க, அந்த இது வளைய முளை வந்து பெண்ட் ஆகக்கூடாது. இப்போ வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த முனை வந்து பெண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டு கூட சின்னதாக கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இருக்காது. மடங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து க்ளூ வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணி வாட்டர் கேனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் கடையில் வாங்கினோம் அப்படின்னா வாட்டர் கன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாவில் நீங்களே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம்.
செலவே இல்லாமல், ரொம்ப செலவு வராது. அதுபோக நம்ம எவ்வளவு நாளும் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து இது பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பின்னாடி ஃபிட் பண்ணிட்டோம். இனிமேல் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். சூப்பராக வந்து நம்மளுக்கு வாட்டர் கன் வந்து ரெடி ஆயிரும். இது இங்கே கீழே வாட்டர் கன் மாட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து வராது. மேலே வாட்டர் கன் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு வந்து வாட்டர் கன் மூடி வந்து மூடிடலாம். இப்போ மூடுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நல்லா டைட்டாக மூடிட்டேன். மூடினதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், எவ்வளோ தான் ஃபோர்ஸாக நீங்கள் அடித்தாலும் வந்து தண்ணி வந்து வெளியே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகணும். அப்போனா தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஒர்க் ஆகாது. அந்த தண்ணியுமே கீழேயும் இறங்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து லைட்டாக லூஸாக வச்சுக்கோங்க. லைட்டாக ஏர் போனால் போதும். அது போக கீழே வந்து நம்ம எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரே வந்து ஃபோர்ஸாக அடிக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஏர் வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்து அந்த வாட்டர் கன் மூடியை வந்து அந்த இது வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலாகவே வாட்டர் கன் வந்து ஒர்க் ஆகுது. வாட்டர் கன் பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாகவே அடிக்குது. பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சூப்பர். நம்மளுக்கு வாட்டர் கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த வாட்டர் கன் வந்து மேலே வந்து வாட்டர் கன் இருக்கனால தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு அடிக்கும். ஸோ அதனால் மேலே வந்து கலர்ஸை கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடித்தோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அந்த தண்ணியை மட்டுமே உள்ளே அனுப்பும். ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து அடித்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்ணி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு வந்து வாட்டர் கன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லைட்டரை யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து சின்னது ஒரு 2-3 இது தான் அடிக்க முடியும். இது நம்மளுக்கு அப்படின்னு இல்லை. எவ்வளோ நாளும் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சரி, ஓகே. நீங்கள் வந்து நீங்கள் அங்கே எப்பொழுதும் போல் நீங்கள் இருங்க. நான் வந்து இந்த வாட்டர் கன்னை எடுத்துகிட்டு வருவேன். வந்துட்டு சாமி வந்துட்டு சத்து உங்கள்கிட்ட அடிவே என்னடா பண்ணுற, எதற்காக தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லுவீங்களா? அதோட இது பண்ணுற மாதிரி இருங்க. சும்மா இங்கேயே நில்லுங்க, முனையில் இங்கே. நாளைக்கு அப்போதே வீடியோ எடுத்துட்டேன், சும்மா உங்களை நினைக்கணும்னு.